ஐயனார் துணை சீரியலை பொறுத்த வரைக்கும் நம்ம பல நாட்களா இந்த சோழன் கதாபாத்திரம் செய்யக்கூடிய விஷயங்கள்ல நமக்கு இருக்கக்கூடிய குறைகளா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். அவர் செஞ்ச ஃப்ராடுத்தனங்களாகட்டும், பொய்களாகட்டும், அதே சமயத்துல குடும்பத்துல அண்ணன் தம்பிக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா, இவர் மட்டும் ரொம்ப சுயநலமா இருக்கிறதாகட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா அதெல்லாம் தாண்டி நம்ம வச்சிருந்த முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சோழனுக்கு நிலாவை பிடிச்சிருக்கு. சோழன் நிலாவை காதலிக்கிறார். சோழனுக்கு முன்னாடி நிறைய பொண்ணுங்கள்ட்ட ஃப்ளர்ட் பண்ணியிருக்காரு, பேசியிருக்காரு, அதெல்லாம் வேற. எனக்கு இந்த பொண்ணை காதலிக்கிறேன், எனக்கு இந்த பொண்ணு கூட வாழ்ந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னா, இவர் சொல்ல வேண்டியது முதல்ல இந்த பொண்ணுக்கிட்ட. தன்னுடைய அண்ணன் தம்பிகிட்டலாம் சொல்லியாச்சு, எல்லாத்தையும் முடிவு பண்ணியாச்சு. ஆனால் தன்னுடைய அந்த பொண்ணுக்கிட்ட நிலா கிட்ட என்னோட காதலை வெளிப்படுத்தி, அதுவும் இவங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலையே ஒரு வித்தியாசமான சூழ்நிலை. ஆல்ரெடி அவங்க கழுத்தில் இவர் கட்டின தாலி இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ ரெஜிஸ்டர்டு மேரேஜில் இருக்கக்கூடிய ஒரு 2 பேத்துக்கு இடையில அவருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டா பல பிரச்சனைகள் அதுக்கப்புறம் அவங்க எஸ் சொல்லட்டும், நோ சொல்லட்டும். இதுதான் பாண்டி ஒரு நாள் சொல்லியிருப்பார். இந்த சொல்லாமல் அவர் மறைச்சு திருட்டுத்தனம் பண்ணும்போது தான் இவர் நம்ம ஃப்ராடுன்னு சொன்னோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டை ஒழிச்சு வச்சதாகட்டும், இவங்க பார்த்த வீட்டை இப்போ களைச்சி விட்றதுக்கான சில வேலைகள் பண்ணதாகட்டும், இல்லை அந்த ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு அப்போ ரெஜிஸ்டர் மேரேஜ்னு சொல்லாமல் விட்டதாகட்டும், பொய்கள்லாம் சொல்லியிருந்தார். ஆனால் இதெல்லாம் மாற்றி இப்போ திருந்துறதுக்கு அந்த கேரக்டருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ இப்போ புது ப்ரோமோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் பண்ணி அந்த லாயரே என்ன சொல்கிறாங்கன்னா, நல்ல வக்கீல் விமலா பேசுகிறேன், உங்களுக்கு ஹியரிங் வரப்போகுது, நீங்கள் உடனடியாக கோர்ட்டுக்கு வாங்க. கோர்ட்டுக்கு கோர்ட்டில் நீங்கள் ஆஜரானால் தான் உங்களுக்கு டிவோர்ஸ் ப்ரொசீடிங்ஸை ஆரம்பிக்க முடியுங்கிறாங்க. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் சோழன் தைரியமாக என்ன சொன்னார்னா, டிவோர்ஸ் மியூச்சுவல் கன்சென்ட்டில் கொடுத்தா கூட 6 மாதம் டைம் ஆகும். இன்னையிலேருந்து 6 மாதத்தில் February 14 அவங்க என்கிட்ட காதலை சொல்லுவாங்க. அதனால் டிவோர்ஸ் ஆனாலும் பரவாயில்ல, நான் அவங்களை காதலை சொல்ல வைப்பேன், அவங்களே தாலியை என் கழுத்தில் மாட்டுன்னு சொல்ல வைப்பேன்னாரு. அந்தளவுக்கு நம்பிக்கை இருக்க ஒருத்தர் இப்போ என்ன செய்யணும், சரி ஓகே டிவோர்ஸ் ப்ரொசீடிங்ஸ் ஆரம்பிச்சிடலாம்னு தானே சொல்லணும். அதை அவர் சொல்லலை. சொல்லாமல் கொஞ்சம் தள்ளி போட முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா பயம் வந்துருச்சு. ஸோ தள்ளி போட முடியுமான்னு கேட்கும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு டிவோர்ஸ் வேணாங்கிறத அவங்க ஒய்ஃபோட பேசி முடிவு பண்ணி ஒரு இடத்துக்கு ஒரு சொல்யூஷன் வந்துடுங்க. இல்லை அப்படின்னா என் டைமே வேஸ்ட் பண்ணாதீங்கிறாங்க. ஸோ இப்போ தான் அவர் ஒரு நல்ல முடிவு எடுக்கிறார். இந்த முடிவு தான் நம்ம தேவைப்படுற முடிவு. என்ன அப்படின்னா நேரடியாக நிலாகிட்டே கூப்பிட்டு நான் என்னோட காதலை சொல்லிட போகிறேன். அவள் எனக்கு ரிவர்ஸ் வேணும்னு நினச்சிட்டு இருக்கா. அப்படி இல்லை, எனக்கு சேர்ந்து வாழ விருப்பங்கிறத சொல்லுவோம். அதுக்கப்புறம் அவள் முடிவு எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறாரு. இது நல்ல ஒரு முடிவு. ஆனால் இது சொல்கிறதுக்கு அவ்வளோ ஈஸியாக விட மாட்டாங்க. பல பிரச்சனைகள் சீரியலில் வரும் இழுக்கிறதுக்காக. ஆனால் இப்போ அவர் என்ன பண்ண போகிறார் அப்படின்னா, பீச்சுக்கு கூப்பிட்டு போய் உட்கார வச்சு உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அதை சொல்லலான்னு ஆரம்பிக்கிறாரு. சொல்லுவாரா மாட்டாரா? சொன்னால் என்ன நடக்கும்? சொல்கிறத தடுக்கிற மாதிரி என்ன வரப்போகுது? இது சொல்லலை அப்படிங்கிறனால திருட்டுத்தனமே திருப்பி ஃப்ராடுத்தனம் தான் பண்ண போகிறாரா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி இல்லாமல் நிஜமாவே அவர் சொல்லி அதுக்கப்புறம் அவங்க முடிவு எடுத்து அவங்க என்ன மாதிரி முடிவு எடுக்கிறாங்கிறத பார்க்குற மாதிரி கதை போச்சுன்னா நல்லா தான் இருக்கும். ஆனால் ட்ராமா வேணும் சீரியலுக்குங்கிறதுக்காக அதை வெவ்வேறு விதமாக தான் கொண்டு போவாங்கன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியல் இப்போ எப்படி போகுது? அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த அந்த ஒரு விறுவிறுப்பு லைட்டாக குறையிற மாதிரி தோணுது. ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மற்ற நிறைய சீரியல்களுக்கு இந்த சீரியல் இன்னும் பரவாயில்லாம தான் போயிட்டுருக்கு. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் பார்க்குறதுலே பிடிச்ச சீரியல் எதுங்கிறத சொல்லிட்டு மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய இன்னொரு சேனலான இடம்பொருள் நவ்வையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.